தான் பயின்ற பள்ளிக்கு கைமாறு செய்த ஆசிரியை. மறைந்த பின்னரும் தொடரும் கல்வி சேவை. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் மறைந்த அரசு பள்ளி ஆசிரியை ஒருவரின் நீண்ட நாள் கனவை அவரது குடும்பத்தினர் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி MKV அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1987ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவி விமலா தேவி பின்னாளில் அதே பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். பல ஆண்டு காலம் அதே பள்ளியில் பணியாற்றி மாணவர்களிடமும் சக ஆசிரியர்களிடமும் நன்மதிப்பை பெற்ற இவர் கடந்த செப்டம்பர் மாதம் இயற்கை எய்தினார். தான் பயின்ற மற்றும் பணியாற்றிய பள்ளிக்கு ஏதேனும் ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்பது விமலா தேவியின் நீண்ட நாள் கனவாக இருந்து வந்தது. இதனை உணர்ந்த அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் சுமார் 1.5 லட்சம் ரூபாய்க்கும் மேலான சொந்த நிதியை ஒதுக்கி பள்ளியில் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டுள்ளனர். மேற்கொள்ளப்பட்ட பணிகள் மாணவர்களின் நலன் கருதி அதிநவீன RO சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம், இறைவணக்கம் கூட்டத்திற்கான புதிய மைக் மற்றும் ஸ்பீக்கர் செட்டுகள், பள்ளியின் நுழைவாயில் பெயர் பலகை மற்றும் முகப்பிற்கு புத்தம் புதிய வண்ணம் பூசுதல், ஸ்மார்ட் வகுப்பறை டிவிகளுக்கான பாதுகாப்பு இரும்பு தடுப்பு கதவுகள். இந்த நற்பணிகளை ஆசிரியை விமலா தேவியின் கணவரே முன்னின்று முடித்து அதனை பள்ளி நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார். ஆசிரியையின் இந்த உயரிய எண்ணத்தையும் அதனை நிறைவேற்றிய அவரது குடும்பத்தினரையும் பாராட்டி முன்னாள் மற்றும் இந்நாள் மாணவர்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளனர். ஆசிரியை விமலா தேவியின் இந்த செயல் குருதட்சணை என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாக கல்வி ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.